Hello students, இந்த வீடியோவில் have been, has been, had been இந்த மூன்றையும் இங்கிலீஷ் பேசும் பொழுது எந்தெந்த சிச்சுவேஷன்ஸில் நாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வேர்டை பிரிட்டிஷ் இங்கிலீஷில் நாம் பீன் அப்படின்னு உச்சரிப்போம். அதே இது அமெரிக்கன் இங்கிலீஷில் பின் அப்படின்னு உச்சரிப்போம். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் இருக்கிறோம். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? வி ஆர் அப்படின்னு சொல்லணும். வி ஆர் அப்படின்னா நாங்கள் இருக்கிறோம். இது என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, என்னவாக இருக்கிறோம்? நண்பர்களாக. அப்போது ஃப்ரெண்ட்ஸ். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு have been, has been, had been இந்த மூன்றும் ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்கள் இருந்தோம். இது எப்படி சொல்கிறது? we were அப்படின்னு சொல்லணும். we were அப்படின்னா நாங்கள் இருந்தோம். இது என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். என்னவாக இருந்தோம்? நண்பர்களாக. அப்போது ஃப்ரெண்ட்ஸ். we were ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நாங்கள் நண்பர்களாக இருந்தோம் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் 10 வருடங்களாக நண்பர்களாக இருக்கிறோம். இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. எத்தனை வருடங்களாக? 10 வருடங்களாக. 10 வருடங்களாக அப்படின்னா என்ன மீனிங்? அதாவது 2014 2024 வரை அப்படிங்கிற மீனிங். 10 வருடங்களாக அப்படின்னா என்ன மீனிங்? 2014 2024 வரை அப்படிங்கிற மீனிங். இதில் 2014 அப்படிங்கிறது பாஸ்ட்டை குறிக்கிறது. அதே இது 2024 அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண இயர் 2024. அதனால் 2024 தான் ப்ரெசண்ட். இதற்கு முன்பு பார்த்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நிகழ்காலத்தை குறித்தது. அதே இது சிம்பிள் பாஸ்டன்ஸ் கடந்த காலத்தை குறித்தது. ஆனால் இந்த சென்டென்ஸை கவனிங்க. பாஸ்ட்டையும் குறிக்கிறது, ப்ரெசண்ட்டையும் குறிக்கிறது. அதாவது கடந்த காலத்தையும் குறிக்கிறது, நிகழ்காலத்தையும் குறிக்கிறது. அதனால் இது என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இப்போது சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வாங்க. இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன? நாங்கள். அப்போது வி. அப்போது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே அல்லது எனி ப்ளூரல் நேம்ஸ் வரும் பொழுது இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஹேவ் அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்ப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் அப்படிங்கிற பி வெர்ப்போட தேர்டு ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆர் அப்படிங்கிற வெர்ப்போட தேர்டு ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆர், வேர், பீன். ஏன் அப்படின்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் நாம் எந்த வேர்ப் பயன்படுத்துவோம்? தேர்டு ஃபார்ம் தான் பயன்படுத்துவோம். அதாவது வேர்ப்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நாம் பயன்படுத்துவோம். அப்போது ஆர் அப்படிங்கிற பி வெர்ப்போட தேர்டு ஃபார்ம் என்ன? பீன். ஆர் மட்டும் பி வெர்ப் அல்ல, ஆம் அப்படிங்கிறதும் பி வெர்ப் தான். அப்போது ஆம் அப்படிங்கிற வேர்ப்போட தேர்டு ஃபார்ம் என்ன? பீன். அதே மாதிரி இஸ் அப்படிங்கிற வேர்ப்பும் பி வெர்ப் தான். அப்போது இஸ் அப்படிங்கிற வேர்ப்போட தேர்டு ஃபார்ம் என்ன? பீன். அப்போது ஆர், ஆம், இஸ் இந்த மூன்று பி வெர்ப்போட தேர்டு ஃபார்ம் என்ன? பீன். இந்த இடத்துல ஹேவ் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்ப், பீன் அப்படிங்கிறது மெயின் வேர்ப், அதாவது பி வேர்போட தேர்டு ஃபார்ம். ஓகே, இப்போது சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வாங்க. சப்ஜெக்ட் வி யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேவ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். நெக்ஸ்ட்டு அங்கே பி வேர்ப் என்ன? இரு, அதாவது இருக்கிறோம் அப்படிங்கிறதுல இரு அப்படிங்கிறது தான் என்னது? பி வேர்ப். அப்போது ஆர் அப்படிங்கிற வேர்ப்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? பீன். அப்போது வி ஹேவ் பீன். நாங்கள் இருக்கிறோம். என்னவாக? நண்பர்களாக. அப்போது ஃப்ரெண்ட்ஸ். வி ஹேவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். எத்தனை வருடங்களாக? 10 வருடங்களாக. அப்போது ஃபார் 10 இயர்ஸ். வி ஹேவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் 10 இயர்ஸ். நாங்கள் 10 வருடங்களாக நண்பர்களாக இருக்கிறோம். அதாவது கடந்த காலத்தில் நண்பர்களாக இருந்தோம், தற்போது ப்ரெசண்ட்லேயும் நண்பர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவர்கள் 5 வருடங்களாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஓகே, இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன? அவர்கள். அப்போது தே. நெக்ஸ்ட்டு
ஹேவ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். நெக்ஸ்ட் வந்து அங்கே பி வேர்ப் என்ன, இரு, அதாவது இருக்கிறார்கள். அப்போது பீன், தே ஹேவ் பீன் அப்படின்னா அவர்கள் இருக்கிறார்கள். எப்படி, சந்தோஷமாக. அப்போது ஹாப்பி. எத்தனை வருடங்களாக, 5 வருடங்களாக. அப்போது ஃபார் 5 இயர்ஸ். இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங், அதாவது 2019 இருந்து, அதாவது 19 அப்படிங்கிறது வந்து கடந்த காலம். அப்போது ப்ரெசண்ட் என்ன, 2024. அப்போது கடந்த காலத்திலிருந்து இப்போது ப்ரெசண்ட் வரைக்கும் அவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இதே சென்டென்ஸை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது, தே ஆர் ஹாப்பி. தே ஆர் ஹாப்பி அப்படின்னா என்ன மீனிங், இப்போது ப்ரெசண்ட்டில் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இதே சென்டென்ஸை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது, தே வேர் ஹாப்பி. தே வேர் ஹாப்பி, அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். அதாவது கடந்த காலத்தில் சந்தோஷமாக இருந்தார்கள். இப்போது ப்ரெசண்ட்டில் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா இல்லையா என்பது தெரியாது. கடந்த காலத்தில் மட்டும் சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படிங்கிற மீனிங். அப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நிகழ்காலத்தை குறிக்கிறது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து கடந்த காலத்தை குறிக்கிறது, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து கடந்த காலத்தையும் ப்ளஸ் நிகழ்காலத்தையும் குறிக்கிறது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் 2023 இங்கே இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் நான், அப்போது ஐ. நெக்ஸ்ட் வந்து ஹேவ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் வந்துடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இருக்கிறேன். அப்போது பீன், ஐ ஹேவ் பீன். எங்கே, இங்கே. அப்போது ஹியர், ஐ ஹேவ் பீன் ஹியர். நான் இங்கே இருக்கிறேன். எப்போதிலிருந்து, 2023. அப்போது சின்ஸ் 2023. ஐ ஹேவ் பீன் ஹியர் சின்ஸ் 2023. நான் 2023 இங்கே இருக்கிறேன். அதாவது 2023 இப்போது ப்ரெசண்ட்லேயும் நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இப்போது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேவ் பீன் அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது அதே ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேஸ் பீன் அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அப்போது சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷீ, இட் அண்ட் எனி சிங்குலர் நேம்ஸ் வரும் பொழுது இந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடணும், ஹேஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாள். இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வந்து ஷீ இஸ், அவள் இருக்கிறாள். எப்படி, ரொம்ப உதவியாக. அப்போது வெரி ஹெல்ப்ஃபுல். யாருக்கு, எங்களுக்கு. அப்போது டு அஸ். ஷீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு அஸ். அவள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாள். இது என்ன டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதற்கு என்ன மீனிங், இப்போது ப்ரெசண்ட்டில் அவள் உதவியாக இருக்கிறாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இதே சென்டென்ஸை ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வந்து ஷீ ஹேஸ் பீன். ஷீ ஹேஸ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல் டு அஸ். இது என்ன டென்ஸ், ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதற்கு என்ன மீனிங், அவள் கடந்த காலத்திலிருந்து தற்போது வரை எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இதே சென்டென்ஸை அவள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாள். இது வந்து எந்த டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதாவது கடந்த காலத்தில் மட்டும் உதவியாக இருந்தாள். இப்போது ப்ரெசண்ட்டில் அவள் உதவியாக இல்லை அப்படிங்கிற மீனிங். இது எப்படி சொல்கிறது, ஷி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு அஸ். அவள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாள். ஓகே, இப்போது இது வரைக்கும் ஹேவ் பீன் அண்ட் ஹேஸ் பீன் இதை வந்து ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத இது வரைக்கும் நாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இதே ஹேவ் பீன் அண்ட் ஹேஸ் பீன் அப்படிங்கிறத வந்து ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் நாம் இந்த ஹேவ் பீன் அண்ட் ஹேஸ் பீன் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். இப்போ வாங்க ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி அந்த ஹேவ் பீன் அண்ட் ஹேஸ் பீன் அப்படிங்கிறத பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்பு இங்கிலீஷில் வந்து 12 டென்சஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த இரண்டுமே ஒன்று தான். அதாவது இந்த இரண்டு டென்ஸுமே ஒரே மீனிங் தரக்கூடியது தான். சென்டென்ஸ் பேட்டர்ன் மட்டும்தான் மாறும். ஆனால் மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு டென்ஸுமே ஒரே மீனிங் தரக்கூடியது தான். இப்போது நீங்கள் கேட்கலாம், இரண்டும் ஒரே மீனிங் தரக்கூடியது என்றால் எதற்காக இந்த இரண்டு டென்ஸ்,
இந்த இரண்டுக்கும் வேறுபாடே இல்லையா, இரண்டும் ஒரே மீனிங் தரக்கூடியதானா, அப்போது எதற்காக இந்த இரண்டு டென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இரண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் உண்டு. அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து நாம் ஷார்ட் டைமில் பயன்படுத்துவோம். அதே இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நாம் லாங் டைமில் பயன்படுத்துவோம். அதாவது நான் 10 வருடங்களாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 10 வருடம் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டைமா அல்லது லாங் டைமா அப்படின்னு சொல்லி எந்த விதமான டெஃபனிஷனும் இங்கிலீஷில் கிடையாது. அதனால் நாம் வந்து இந்த இரண்டு டென்ஸ்லையும் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அதாவது இத்தனை வருடங்கள் தான் ஷார்ட் டைம், இத்தனை வருடங்கள் வந்து லாங் டைம் அப்படின்னு எந்த விதமான டெஃபனிஷனும் இங்கிலீஷில் கிடையாது. அதனால் இந்த இரண்டு டென்ஸையும் ஒரே மீனிங்கில் நாம் பயன்படுத்தலாம். ஓகே, இதே மாதிரி இன்னும் இரண்டு டென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த இரண்டுமே ஒரே மீனிங் தரக்கூடியது தான். சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து மாறும், ஆனால் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தரக்கூடியது தான். அதே மாதிரி இன்னும் இரண்டு டென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த இரண்டு டென்ஸுமே ஒரே மீனிங் தரக்கூடியது தான். இந்த இரண்டு டென்ஸ்லையும் சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து மாறும், ஆனால் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரே மீனிங் தரக்கூடியது தான். அப்போது ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, 6 டென்சஸ். இங்கே வந்து 6 டென்சஸ் கிடையாது, மொத்தம் எத்தனை டென்சஸ் தான், 3 டென்சஸ் தான். ஏன் அப்படின்னா இரண்டு டென்சஸ் ஒரே மீனிங் தரக்கூடியது. அப்போது ஸ்க்ரீனில் தெரியுது வந்து 6 டென்ஸ் கிடையாது, எத்தனை டென்ஸ் தான், மொத்தம் 3 டென்சஸ் தான். அப்போது பேலன்ஸ் எத்தனை இருக்குது, பேலன்ஸ் இன்னும் ஒரு 6 டென்சஸ் இருக்கிறது. அப்போது டோட்டலாக எத்தனை டென்சஸ் தான் இங்கிலீஷில், 9 டென்சஸ் தான். மறுபடியும் சொல்கிறேன், இந்த இரண்டு செட்டாக கொடுத்துருக்கு இல்லையா, அந்த இரண்டு செட்டுலையும் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து மாறும், பட் மீனிங் வந்து சேம் தான். அதனால் நாம் வந்து மொத்தம் எத்தனை டென்ஸ் கற்றுக்கொண்டால் போதும், 9 டென்சஸ் கற்றுக்கொண்டால் போதும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் 10 வருடங்களாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே, இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன, நான், அப்போது ஐ. இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவில் நம்ம வந்து என்ன ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்தோம் அப்படின்னா, ஹேபீன். அதாவது ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன ஹெல்பிங் வேர்ப் வரணும், ஹேபீன் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் வரணும். இந்த இடத்துல வந்து ஹேபீன் அப்படிங்கிற இரண்டுமே என்னது தான், ஹெல்பிங் வேர்ப் தான். இதுக்கு அடுத்து தான் என்ன வரணும், மெயின் வேர்ப் வரணும். ஓகே, தமிழில் பாருங்கள், மெயின் வேர்ப் என்ன, வேலை செய்தல். அப்போது வேலை செய் அப்படிங்கிற வேர்ப் என்ன, ஒர்க். இப்போது இந்த ஒர்க் அப்படிங்கிற வேர்போட 3 ஃபார்ம்ஸ் என்ன, ஒர்க், ஒர்க்ட், ஒர்க்ட். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஒரு டென்ஸில் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு வந்துட்டாலே நாம் வந்து இந்த வேர்ப் எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். 4வது ஒரு வேர்ப் இருக்குது, என்ன அப்படின்னா அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கிறது. அப்போது ஒர்க் அப்படிங்கிற வேர்போட 4th ஃபார்ம் என்ன, ஒர்க்கிங். இதை தான் என்ன பண்ணுவோம், நம்ம கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்துவோம். அப்போது ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். அதாவது நான் லாங் டைமாக வேலை செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். எங்கே, இங்கே. அப்போது ஹியர். எத்தனை வருடங்களாக, 10 வருடங்களாக. அப்போது ஃபார் 10 இயர்ஸ். ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 10 இயர்ஸ். நான் 10 வருடங்களாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது 10 வருடங்களுக்கு முன்பு வேலை செய்ய ஆரம்பித்தேன், தற்போது வரை வேலை செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் 20 வருடங்களாக சென்னையில் வசித்து கொண்டிருக்கிறேன். ஓகே, சப்ஜெக்ட் வந்து நான், அப்போது ஐ. நெக்ஸ்ட் வந்து ஹேவீன் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வேர்ப். நெக்ஸ்ட் தான் என்ன வரணும், மெயின் வேர்ப் வரணும். மெயின் வேர்ப் அங்கே என்ன, வசித்து கொண்டிருத்தல். அப்போது வசிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன, லிவ். அப்போது லிவ் அப்படிங்கிற வேர்போட 3 ஃபார்ம்ஸ் என்ன, லிவ், லிவ்ட், லிவ்ட். இப்போது கண்டினியூஸ் அப்படின்னு வந்துட்டாலே நாம் வந்து எந்த வேர்ப் பயன்படுத்துவோம், 4th ஃபார்ம் தான் நாம் பயன்படுத்துவோம். அப்போது லிவ் அப்படிங்கிற வேர்போட 4th ஃபார்ம் என்ன, லிவிங். அப்போது ஐ ஹேவ் பீன் லிவிங், நான் வசித்து கொண்டே இருக்கிறேன், லாங் டைமாக வசித்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். எங்கே, சென்னையில். அப்போது இன் சென்னை. எத்தனை வருடங்களாக, 20 வருடங்களாக. அப்போது ஃபார் 20 இயர்ஸ். ஐ ஹேவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 20 இயர்ஸ். நான் 20 வருடங்களாக
சென்னையில் வசித்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹேட் பீன் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து எந்த டென்ஸில் பயன்படுத்துவோம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நாம் பயன்படுத்துவோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்பதற்கு முன்பு, அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவில் சப்ஜெக்ட் எது வந்தாலும் சரி, ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, எனி சிங்குலர் நேம்ஸ், எனி ப்ளூரல் நேம்ஸ், இந்த மாதிரி எதுவானாலும் சரி, சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் நாம் வந்து என்ன பயன்படுத்துவோம்? ஹேட் பீன் அப்படிங்கிறத நாம் பயன்படுத்துவோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன். இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. கடந்த காலத்தில் வந்து 2 நிகழ்வுகள் நடந்திருக்கும். அதாவது நான் அமெரிக்கா சென்றேன், இதுவும் கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அதே மாதிரி நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன், இதுவும் கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. சரிங்களா? அப்போது அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன அப்படின்னா, அதாவது ஹேட் பீன் அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா கடந்த காலத்தில் 2 நிகழ்வுகள் நடந்திருக்கும். சரிங்களா? கடந்த காலத்தில் 2 நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்திருக்கும். அதில் எந்த நிகழ்வு ஃபர்ஸ்டில் நடந்ததோ அங்கே வந்து நாம் ஹேட் பீன், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துவோம். அதே இது இரண்டாவதாக நடந்த நிகழ்வுக்கு நாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். இப்போது இந்த சென்டென்ஸை கவனிங்க. நான் அமெரிக்கா சென்றேன், நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன். இப்போது இந்த 2 நிகழ்வில் எந்த நிகழ்வு ஃபர்ஸ்டில் நடந்திருக்கும்? நல்லா கவனிக்கணும். இரண்டுமே கடந்த காலத்தில் நடந்தது தான். இரண்டுமே கடந்த காலத்தில் நடந்தது. கடந்த காலத்தில் எந்த நிகழ்வு ஃபர்ஸ்டில் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது மேலே உள்ள சென்டென்ஸை பாருங்கள், ரெட் கலரில் இருக்கு இல்லையா? அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அப்போது நான் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து எந்த நிகழ்வு நடந்தது? நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன், இதுதான் ஃபர்ஸ்டில் நடந்தது. அதுக்கப்புறம் தான் என்னது? நான் அமெரிக்கா சென்றேன், அந்த நிகழ்வு நடந்தது. அதனால் நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன், இதை வந்து எந்த டென்ஸில் சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். நான் அமெரிக்கா சென்றேன், இதை வந்து எந்த டென்ஸில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகே, இப்போது சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன், இந்த நிகழ்வு தான் கடந்த காலத்தில் முதலில் நடந்தது. அதனால் இதை வந்து ஹேட் பீன், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஐ ஹேட் பீன் லிவிங் இன் சென்னை, நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து மேலே பாருங்கள், நான் அமெரிக்கா சென்றேன், இது வந்து கடந்த காலத்தில் இரண்டாவதாக நடந்தது. அதனால் இங்கே வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, நான் அமெரிக்கா சென்றேன் எப்படி சொல்கிறது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஐ வெண்ட் டு அமெரிக்கா, ஐ வெண்ட் டு அமெரிக்கா, நான் அமெரிக்கா சென்றேன். ஓகே, இப்போது இந்த 2 சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய கன்ஜங்ஷன் மேலே இருக்குது பாருங்கள், மேலே ரெட் கலர் இருக்கு இல்லையா? அந்த சென்டென்ஸில் பாருங்கள் முன்பு அப்படின்னு இருக்கும். சரிங்களா? நான் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு, இந்த முன்பு தான் என்னது? கன்ஜங்ஷன். அப்போது பிஃபோர் ஐ வெண்ட் டு அமெரிக்கா, ஐ ஹேட் பீன் லிவிங் இன் சென்னை பிஃபோர் ஐ வெண்ட் டு அமெரிக்கா, நான் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு நான் சென்னையில் வசித்து கொண்டிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்த போது எனது கணவர் பைக்கில் வந்தார். இங்கேயுமே 2 சென்டென்ஸ் இருக்கும். அதாவது நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தேன், நெக்ஸ்ட் வந்து எனது கணவர் பைக்கில் வந்தார். இரண்டுமே கடந்த காலத்தில் நடந்தது தான். இப்போ இரண்டுமே கடந்த காலத்தில் நடந்தது. ஆனால் எந்த நிகழ்வு கடந்த காலத்தில் ஃபர்ஸ்ட்டில் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? எந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட்டில் நடந்தது? மேலே பாருங்கள், நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்த போது எனது கணவர் பைக்கில் வந்தார். அப்போது நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தேன், இதுதான் ஃபர்ஸ்ட்டில் நடந்தது. அதுக்கப்புறம் தான் என்னது? எனது கணவர் பைக்கில் வந்தார், அது வந்து இரண்டாவதாக நடந்தது. அப்போது நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தேன், இதை வந்து எந்த டென்ஸில் சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து எனது கணவர் பைக்கில் வந்தார், இதை வந்து எந்த டென்ஸில் சொல்லணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகே, இப்போது சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தேன், இங்கே தான் ஹேட் பீன் பயன்படுத்தணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த 2 நிகழ்வில் ஃபர்ஸ்ட்டில் வந்து அதுதான் நடந்தது. அப்போது ஐ ஹேட் பீன் வெயிட்டிங், நான் காத்து கொண்டிருந்தேன், எதற்காக? பஸ்ஸுக்காக. அப்போது ஃபார் த பஸ், ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் த பஸ், நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தேன். அப்போது யார் வந்தா?
எனது கணவர் பைக்கில் வந்தார். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்கிறது? மை ஹஸ்பண்ட் கேம். மை ஹஸ்பண்ட் கேம். எனது கணவர் வந்தார். எதில்? பைக்கில். அப்போது இன் த பைக். மை ஹஸ்பண்ட் கேம் இன் த பைக். எனது கணவர் பைக்கில் வந்தார். ஓகே, இப்போது இந்த இரண்டு சென்டென்சஸை இணைக்கக்கூடிய கன்ஜங்ஷன் எது அப்படின்னு பார்க்கணும். மேலே பாருங்கள் ரெட் கலரில், லாஸ்ட்டில் பாருங்கள் போது அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அதாவது நான் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்த போது அப்படின்னா என்ன மீனிங்? பொழுது அப்படிங்கிற மீனிங். அப்போது இந்த பொழுது அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய இங்கிலீஷ் வேர்டு என்ன? when. அப்போது when I had been waiting for the bus, my husband came in the bike.